வணக்கம் நண்பர்களே. 1978 வெளிவந்த முள்ளும் மலரும் திரைப்படத்தின் சில சுவாரஸ்யமான சம்பவங்களை காணலாம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ரஜினிக்கு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற்றுத்தந்த பட வரிசையில் முதல் படம் முள்ளும் மலரும் படத்தை குறிப்பிடலாம். அவரது சினிமா உலக வெற்றி படிக்கட்டாக அமைந்த படம் மட்டுமல்ல, அவரது திறமையை அடையாளம் காட்டி திருப்பு முனையை ஏற்படுத்தியதும் இந்த முள்ளும் மலரும் படம்தான். இதற்கு முதல் காரணகர்த்தா இயக்குனர் மகேந்திரன். பொதுவாகவே முதலில் டைரக்ட் செய்ய வருபவர்கள் எல்லோருமே தங்கள் திறமை முழுவதையும் காட்டிவிட வேண்டும், சிறந்த டைரக்டர் வரிசையில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற கனவோடு தான் வருவார்கள். டைரக்டர் மகேந்திரனும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் மகேந்திரன் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் என்பதால் நல்ல வாய்ப்புக்காக சில ஆண்டுகளாகவே காத்திருந்தார். டைரக்ட் செய்ய வந்த வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு கதை வசனம் எழுதுவதில் முழு கவனத்துடன் செயல்பட்டார். மகேந்திரனை அழகப்பா கல்லூரியில் ஒரு விழாவில் சந்தித்த எம்ஜிஆர் அவரது திறமையை பார்த்து வியந்து சினிமா உலகிற்கு அழைத்து வந்தார். நடிகர் ஷோவின் துக்ளக் பத்திரிகையில் பணிபுரிந்து அவரால் பட்டை தீட்டப்பட்ட மகேந்திரன் மறைந்த செந்தாமரைக்காக 2 1 என்ற நாடகத்தை எழுதினார். அந்த நாடகத்தை பார்த்த சிவாஜி அதற்கு தங்கப் பதக்கம் என்று பெயரிட்டு போலீஸ் அதிகாரி சௌத்ரி கதாபாத்திரமாகவே மேடையில் வாழ்ந்து காட்டினார். சிவாஜி ஃபிலிம்ஸ் அதை படமாக தயாரித்தது. அந்த வெற்றி பதக்கம் மகேந்திரனுக்கு பட வாய்ப்புகளை குவித்தது. மகேந்திரன் ஆரம்ப காலத்தில் தன்னுடைய ரசனைக்காக கதைகளை எழுதியபோது அதை பலரும் ரசித்தார்கள். ஆனால் அதை விலை கொடுத்து வாங்க யாரும் வரவில்லை. தன் தவற்றை புரிந்து கொண்டு மற்றவர்களின் ரசனைக்கேற்ப எழுதத் தொடங்கி வெற்றி பெற்றார். 1978 ஆண்டில் ஒரு பொன்னான நாளில் ஆனந்தி ஃபிலிம்ஸ் வேணு செட்டியார் மகேந்திரனிடம் ஒரு படம் டைரக்ட் செய்யும்படி கேட்டார். மகேந்திரனை புரிந்து கொண்ட செட்டியார், உங்களுடைய கற்பனை சுதந்திரத்திற்கோ அல்லது வேறு எதற்குமோ தடையாக இருக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்து உற்சாகப்படுத்தவே அவரும் ஒத்துக்கொண்டு டைரக்டர் ஆனார். ஒரு நாவலை திரைப்படமாக்கி அதில் வெற்றி பெற முடியுமா என்கின்ற அச்சம் பரவியிருந்த நேரம் அது. ஆகவே யாரும் நாவலை படமாக்க முன்வராமல் இருந்தனர். ஆனால் இயக்குனர் மகேந்திரன் மிக துணிச்சலாக முள்ளும் மலரும் நாவலை அதே பெயரில் திரைப்படமாக்க துணிந்தார். உமா சந்திரன் எழுதிய முள்ளும் மலரும் நாவலில் வரும் காளி, மங்கா, வள்ளி, இன்ஜினியர் ஆகிய முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தான் இயக்கப் போகும் முதல் படத்திற்கு திரைக்கதை எழுதி முடித்தார் மகேந்திரன். தாய் தந்தையை சிறு வயதிலேயே இழந்து அனாதை சிறுவன் காளி கழை கூத்தாடி அவன் தனது ஒரே தங்கை வள்ளி மேல் உயிரையே வைத்திருக்கின்றான். மலைப்பகுதியில் டிராலி ஆபரேட்டராக சேர்கின்றான். மங்காவும் அவனது அம்மாவும் இவர்களைப் போலவே அனாதையாக அங்கு வந்து சேர அவர்களுக்கு அடைக்கலம் தருகிறார்கள் காளியும் வள்ளியும். அந்த ஊருக்கு புதிதாக வந்த இன்ஜினியர் காளியை தற்காலிகமாக வேலையை விட்டு நீக்கிவிட ஆத்திரமடைந்த காளி குடிபோதையில் விஞ்சுக்குள் கையை விட்டு ஒரு கையை இயக்கின்றான். ஆதரவு தேடி அடைக்கலம் புகுந்த மங்கா காளியை மணக்கின்றாள். வள்ளிக்கும் இன்ஜினியருக்கும் இடையே காதல் மலர்கிறது. இன்ஜினியருக்கும் வள்ளியை மணமுடித்து தருவதாக அண்ணி மங்கா வாக்களிக்கிறாள். தன் வேலையையும் கையும் போக காரணமாக இருந்த இன்ஜினியருக்கு தங்கையை திருமணம் முடித்து கொடுப்பதில் காளிக்கு உடன்பாடில்லை. அண்ணனா காதலனா யார் முக்கியம் என்று வள்ளி தடுமாறுகிறாள். தன்னை சிறு வயது முதல் வளர்த்த அண்ணன்தான் முக்கியம் என்று திருமண ஊர்வலத்தில் இருந்து அண்ணனிடம் ஓடி வந்து விடுகின்றாள் வள்ளி. வெற்றி களிப்பில் நெஞ்சை நிமிர்த்தி பெருமைப்படும் காளி மனம் மாறி தங்கையின் விருப்பப்படியே இன்ஜினியருக்கு மணமுடித்து வைக்கின்றான். உணர்வுகளின் உறைவிடமாயிருந்த முள்ளும் மலரும் படத்தின் உயிரோட்டமாக இருக்கும் கதை இதுதான்.
இப்படத்தின் கதாபாத்திரத்துடன் ஒன்றி பிரமாதமாக நடித்திருந்தார் ரஜினி அவர்கள். சரத்பாபு, வெண்ணிற ஆடைமூர்த்தி, சாமிக்கண்ணு, குமரிமுத்து ஆகியோரும் சிறப்பாக நடித்திருந்தனர். ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருந்த படாபட் ஜெயலட்சுமியின் நடிப்பு பாராட்டும்படியாக இருந்தது. ரஜினியின் தங்கையாக நடித்த ஷோபாவின் நடிப்பு உணர்ச்சி குவியலாக ஒவ்வொரு இடத்திலும் உருக்கமாக இருந்தது. பாத்திர படைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரிஜினல் நாவலின் சுவை கெடாமல் ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திராவின் கூட்டணியில் ஒரு கவிதையைப் போல திரையில் கதை சொல்லியிருந்தார் மகேந்திரன் அவர்கள். கண்ணதாசனின் எழுத்தில், ஜேசுதாஸின் குரலில், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் கங்கை அமரன் எழுதிய நித்த நித்த நெல்லுச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா ராமே ஆண்டாலும் ராமனே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, பஞ்சு அருணாச்சலம் எழுதிய அடி பெண்ணே பொன்னுஞ்சலாடும் இளமை ஆகிய பாடல்கள் இன்றும் கேட்க கேட்க தித்திக்கும் விதத்தில் இளையராஜா இசையில் மெருகூட்டி இருந்தார். அத்துடன் தன்னுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் பின்னணி இசையையும் அமைத்திருந்தார். நடிகர் கமலஹாசன் இந்த படத்தில் நடிக்காவிட்டாலும் சில முக்கிய உதவிகளை முள்ளும் மலரும் படத்துக்காக செய்தார். பாலு மகேந்திராவை ஒளிப்பதிவாளராக புக் பண்ணி கொடுத்ததோடு பேட்ச் ஒர்க் என்று சொல்லப்படும் சின்ன சின்ன இணைப்பு காட்சிகள் எடுக்காத நிலையிலேயே எடுத்தவரை போதும் ரிலீஸ் செய்ய போகிறேன் என்று பிடிவாதமாக இருந்த தயாரிப்பாளரை அழைத்து, இது மகேந்திரனின் முதல் படம், அதனால் அவர் விருப்பப்படி படப்பிடிப்பை முடித்து ரிலீஸ் செய்யுங்கள் என்று சமாதானம் செய்ததோடு நெகட்டிவ் வாங்க பொருளுதவியும் செய்தார் கமல். கமல் மட்டும் அந்த உதவியை செய்யாமல் இருந்திருந்தால் படமே ஃப்ளாப் ஆகியிருக்கும். முள்ளும் மலரும் ஷூட்டிங் முடிந்தது. ரெக்கார்டிங் சேர்க்காத நிலையில் வேணுகோபால் செட்டியார் படத்தை பார்த்தார். ரெக்கார்டிங் சேர்த்தால்தான் படத்திற்கு உயிர் வரும் என்பது தெரியாமல் வேணுகோபால் செட்டியார் மகேந்திரனை, அட பாவி, என்னை குழி தோண்டி புதைச்சிட்டியடா, வசனம் எழுதுவேன்னு நினச்சி படம் தந்தேன், வசனமே இல்லாமல் ஊமப்படமாக எடுத்திருக்கியே என்று கோபப்பட்டு பேசினார். மகேந்திரன் ஒரு வழியாக அவரை சமாதானப்படுத்தினார். ரெக்கார்டிங் முடிந்து படம் ரிலீஸ் ஆனது. தியேட்டரில் எதிர்பார்த்த கூட்டம் இல்லை. என்ன கவுத்திட்டியே, ஏதோ எழவு வீட்டுக்கு வந்து போன மாதிரி ரசிகர்கள் போகிறாங்க, படத்துக்கு நல்லா விளம்பரம் கொடுங்கப்பா என்று மறுபடியும் செட்டியார் ஆதங்கப்பட்டார். நல்ல படத்திற்கு விளம்பரம் தேவையில்லை, அதே மாதிரி ஓடாத படத்துக்கு எவ்வளவு விளம்பரம் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று மகேந்திரன் சொன்னார். ஒரு வாரத்திற்கு பின்னால் முள்ளும் மலரும் ஓஹோ என்று ஓட ஆரம்பித்தது. படம் வெற்றி பெற்றவுடன் மகேந்திரனை தேடி வராத தயாரிப்பாளர்களே கிடையாது. பிளாங்க் செக்கை கொண்டு வந்து கையில் கொடுத்தவர்களும் உண்டு. முள்ளும் மலரும் மகேந்திரன் படம் என்றுதான் இன்று வரை பேசப்படுகின்றது. ரஜினியே சற்றும் எதிர்பாராமல் அவர் நடித்து வெள்ளி விழா கண்ட முதல் படம் முள்ளும் மலரும் தான். எம்ஜிஆருக்கு ஒரு என் தங்கை, சிவாஜிக்கு ஒரு பாச மலர் என்பது போல ரஜினிக்கு ஒரு முள்ளும் மலரும் என்பது சினிமா விமர்சகர்களின் கணிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.